வணக்கம். ஒரு ஆன்மீக அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஆன்மீகத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க. இந்த இந்த ஆன்மீகத்தோட கடைசி நிலைங்கிறது என்ன? இந்த ஆன்மீகம்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போறாங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் போறதுனால நம்ம கடை தேற முடியுமா? இந்த வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆன்மீகத்துல நான் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை நோக்கி, இந்தியாவை நோக்கி வராங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன? அவங்க என்னவா ஆக்கப்படுறாங்க? அவங்க தேடி வந்த அந்த ஆன்மீகம் இங்க கிடைச்சுதா? அவங்க எதுல போய் சிக்கிக்கிறாங்க, என்ன ஆகுறாங்க அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கிறாரு. வெளிநாட்டிலேருந்து வர ஆங்கிலேயர்கள், மற்ற நாடுகள்ல இருந்து வர இந்த ஆப்பிரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு. ஆங்கிலேயர்ஸ் பரவலா எல்லா நாட்டிலேருந்தும் வராங்க. வந்து சைனாலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, எல்லா நாட்டிலேருந்தும் ஆன்மீகத்தை தேடி இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்படி ஒரு நபர் வெளிநாட்டிலேருந்து இங்க வராரு. ஒரு ஆன்மீக சரியான குருவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வராரு. அவர் என்ன பண்றாரு, எங்க பார்த்தாலும் போறாரு, கோயிலுக்கெல்லாம் போறாரு, எல்லா குருக்களையும் பார்க்கறாரு. அவருக்கு ஒரு திருப்தியாவே இல்லை. ஒரு சரியான குருவாவே அவர் யாரையுமே பார்க்கவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, தேடிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. உண்மையான குருக்கள் எங்க இருக்காங்க, என்ன, எப்படி அப்படின்னு அந்த அந்த விசாரணையில இருக்காரு, தேடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் யாரோ ஒரு நபர் ரமண மகரிஷி ஆசிரமத்தை காமிச்சு, அங்க ரமணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்க, உங்களுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. கடைசியா ரமண மகரிஷியை போய் பார்க்கறாரு. அவருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி கூடயே தங்கி இருந்து அவர் காலத்தை கழிச்சதா ஒரு குறிப்பு இருக்கு. அதே போல ஆன்மீகத்தை தேடி இந்த ஆங்கிலேயர்களும் இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற மக்களும் தேடி தேடி கடைசியில என்ன ஆகுறாங்க அப்படின்னா, சிவவாக்கியர் பாடல் தான் எனக்கு ஞாபகம் வரும். என்ன பாடல்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை தேடி 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 நாட்களும் கழிந்தன, கோடி கோடி கோடியே மாண்டவர் பல கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அதே மாதிரி உள்ளார இருக்கிற நம்ம உடம்புக்குள்ள உள்ளார இருக்கக்கூடிய ஜோதிய பார்க்காம நீங்க வெளியில போய் எங்க தேடினாலும் இறைவன் உங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டாரு. அப்படி காட்சி அளிக்கிறதெல்லாம் உயிரோட்டமானது அல்ல. உயிர் இல்லாத ஒரு பொருளை நீங்க கடவுளா எப்படி ஏத்துக்க முடியும்? உயிர் உள்ள ஒரு பொருளை தான் நீங்க கடவுளா ஏத்துக்க முடியும். உயிரே இல்லை, அதை எப்படி உணர முடியும்? ஒரு சாப்பாடை கொடுத்து அதோட சுவையை உணரு அப்படின்னா உணருமா என்ன? உணராது. இதுக்கும் சிவவாக்கிய பாடல் ஒண்ணு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா, நட்டக்கல்லு பேசுமோ நாதனுள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரியின் சுவை அறியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். ஒரு மண் சட்டியில குழம்பு சாதம்லாம் வடிக்கிறோம். அத உப்பு இருக்கா, காரம் இருக்கா, சுவை இருக்கா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும். வடிக்கிற சட்டிக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சட்டி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா இருக்கும், அது உள்ளார கொட்டி சமைச்சிங்கன்னா அது என்ன செய்யும், அந்த அரிசியை சாதமாக்கி தரும். அதுல உள்ள கழிவுகள் எல்லாமே அந்த நுண்துளை வழியா இழுத்துக்கும். அது உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அது இழுத்துக்கும். அதுதான் அதோட தன்மையை தவிர அது உங்களுக்கு சுவையை அறியுமானா அறியாது. அதே போல நீங்க கற்சிலைகளை, மர பொம்மைகளை வணங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. உங்கள் உள்ளுக்குள்ளாரே ஜோதி இருக்கு, உள்ளுக்குள்ளாரே எல்லாம் இருக்கு. அங்க போய் தேடாம நீங்க வெளியில தேடி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு ஒரு சில பேர் வந்து இந்த சிலை வழிபாட்டுல ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க இதுக்கு வேற அர்த்தங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அர்த்தமற்றது. இதையே வந்து திருமூலரும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நடமாடும் கோயில் இருக்கும்போது படமாடும் கோயில் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இது மாதிரி எல்லா சித்தர்களுமே இதை சார்ந்த பதில்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆக இப்ப வந்து ஒருத்தர் ஆன்மீக தேடத்தை தேடி போறாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையோட முடிவு இறுதி காலகட்டம் அவர் வந்து சரியானவரா, சரியான வழியில போயிருக்காரா என்னன்னு அதை முடிவு பண்ணிடும். ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா நான் சன்மார்க்கி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, சன்மார்க்கினா சாகக்கூடாது. சன்மார்க்கினா வள்ளலார் என்ன சொல்றாரு, சன்மார்க்கினா சாகக்கூடாது. தன்னோட தேகத்தை ஒளிரூபமா மாத்தணும். இல்லாட்டினா ஜீவ அடக்கம், நமக்குள்ள நம்ம உயிர் அடக்கமாகணும். அதாவது நம்ம வந்து தேவ நிலைக்கு மாறணும், மகானா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிரை நமக்குள்ளரே ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல சன்மார்க்க எல்லாருக்கும் சொல்றேன், ஆன்மீகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், நீ ஆன்மீகத்துல வந்துட்டன்னா நீ பிறந்துட்ட, ஆனா சாகக்கூடாது, திரும்பவும் நீ சாகக்கூடாது. அப்படி சாகாமல் இருக்கிறதுக்கு யாரு ஒரு வழிய உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்களே உண்மையான குரு. அதுவே உண்மையான ஆன்மீகம். அதை விடுத்துட்டு நீங்க வந்து டெய்லி போறது, சூடம் கொளுத்துறது, வண்டியை கொளுத்து வைக்கிறது, அது அடிப்படை பேசிக் அதுதான். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து அதையே கும்பிட்டு இருந்தீங்கன்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 1வது 2வது 3வதுன்னு அப்படி போகணும். நான் 1வதுலயே கடைசி வரைக்கும் நான் 1வதே படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா அது அறிவீனம் தான். அதே போல வெளிநாட்டுல இருந்து இங்க வரவங்க, இங்க போலி குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதான் எல்லாம் சொல்லுவீங்களே, கார்பரேட் சாமியார், ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கார்பரேட் சாமியார் சொல்லிட்டு, இந்த கார்பரேட் சாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லல் போடுறாங்க. நிறைய அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் அவங்கள எழுதி வச்சுட்டு இறந்து போறாங்க. இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் உண்மையான ஆன்மீகத்தை சொல்லி தரதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். 2வது, நீங்க எங்கள்கிட்ட வந்தீங்கன்னாலே முக்திக்கான அந்த வழியை தான் சொல்லி தருவோம், வேற எதை பத்தி பேசவே மாட்டோம். முதல்ல முக்திக்கான வழிமுறை எதுவோ, முக்தி அடையிறதுக்கான பயிற்சி எதுவோ அதை தான் சொல்லி தருவோம். தேவையில்லாத பயிற்சிகளை நாங்கள் சொல்லி தர மாட்டோம். தெரியும், தெரிஞ்சு இருந்தும் உங்களுக்கு தேவையா இருந்தா சொல்லி தருவோம். தேவையில்லாத பயிற்சி நமக்கு எதுக்கு? நமக்கு காலம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப நான் வந்து இத மாதிரி பேசி யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ விடுறதுக்கு காரணம் என்ன, என்னோட காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. என்னோட காலம் ரொம்ப குறுகிய காலகட்டமா இருக்கக்குள்ள இது வெளி உலகத்துக்கு இந்த வாசி யோகத்தை கொண்டு போகணும், இந்த ஞான யோக மையம் உலகம் முழுக்க கொண்டு போகணும், இது வந்து ஒரு ஏழைக்கு ஒரு ரொம்ப பெரும் உதவியா இருக்கணும், நிறைய பசங்களை எடுத்து அவங்களுக்கு இந்த வாசி யோகம் சொல்லி கொடுத்தா அவங்க பெரிய அளவுல அவங்களெல்லாம் மாற்றணும், ஏழைகளுக்கு உண்மையான கல்வி, தரமான கல்வி ஒரு குருகுலம் மூலமா அவங்களுக்கு வந்து போய் சேரணும் நான் முயற்சி பண்றேன். ஆனா நம்ம எளிமையா இருக்கக்குள்ள, யாருக்கும் தெரியாம இருக்கக்குள்ள அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த வாசியோகா மையத்தை ஒரு இடத்த நிர்ணயிச்சு அந்த இடத்துல வாசியோகா மையத்தை நிறுவனத்துக்கும் இந்த ஞான யோகா மையத்தை நிறுவனத்துக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஞான யோகா மையம், ஆனா வாசியோகம் தான் அதுல சொல்லித்தரோம். மற்ற பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சொல்லி தருவோம். அப்படி இருக்கும்போது இதை வெளியில கொண்டு போகணும், இதை பிரபலம் அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை இது ஏற்கனவே இருக்கு. நிறைய பேர் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நிறைய நுட்பங்கள் இதுல இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள அனுபவங்கள் அது மாறுபடும். அந்த அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவ ரீதியா இருக்கிற அந்த நபர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து தீட்சையை வாங்குறது தான் உத்தமமானது. அப்படி வெளிநாட்டிலேருந்து வர அந்த மக்கள் எல்லாமே ஏமாந்துதான் போய் தவறான இடத்துக்கு போய் தவறா இருந்து கடைசியில இறந்துதான் போறாங்க. யாரும் சமாதி அடையிறது இல்லை, யாரும் வந்து இறைவனடி சேர்றது இல்லை. அப்ப நீங்க வந்து அந்த
ஆன்மீகத்துக்கு முழுமையா பலன் அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வழி எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசியோகம் மட்டும்தான். அதனால இந்த வாசியோகத்த கத்துக்க நீங்க உங்களால எப்ப நீங்க இந்த காணொளிய பார்க்குறீங்களோ, உடனே இந்த வாசியோகத்த கத்துக்க நீங்க வந்துடணும். அது மட்டும் இல்லாம இந்த வாசியோகத்த பிரபலமடைய செய்ய நெறைய பொருள் படைத்தவர்கள் இதுக்கு உதவியா இருக்கணும். பல பேர் பல கோடி கணக்குல உதவி பண்றேன் அப்படி இப்படி சொல்றாங்க. நீங்க இந்த ஞான யோகா மையத்துக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, நீங்க உங்கள் பொருள எவ்வளவு செலவழிக்கிறீங்க, அதே பொருள நீங்க திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். அதை விட டபுள் மடங்காக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. இங்க பணம் காசுலாம் ஒரு பெரிய பொருட்டாவே இங்க கிடையவே கிடையாது. வாழ்க்கை முறை, இறைவனை அடையறதுக்கான வழிமுறைகள், அது சரியா இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது. ஆகவே இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுல இருக்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தவறான வழியை தான் பின்பற்றுறாங்க. 1வது தான் போறாங்க. அதுக்கப்புறம் 2வது, 3வதுலாம் போறதில்ல. 1வதுலயே கடைசி வரைக்கும் நின்னுட்டு காலத்தை கழிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணணும் நம்ம? 12வது வரைக்கும் படிக்கணும். அதுக்கு மேல காலேஜ் போகணும். அதுக்கு மேல எம்ஏ போகணும். மாஸ்டர் கோர்ஸ் படிக்கணும். அதுக்கு படிப்படியா ஏறி மேல போயிட்டே இருக்கும். ஒரு படி இருக்குன்னா மேல படிப்படியா ஏறி மேல தான் போகணும். ஆகவே அன்பர்கள், பார்த்திருக்கிற அன்பர்கள், இந்த யோகா மையத்தை வளர்க்கணும்னா உங்கள்ட்ட இடம் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்து உதவலாம். பொருள் இருந்தாலும் கொடுத்து உதவலாம். நன்றி.